தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலக அளவில் புகழ்பெற்ற திமுக பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். உலக அளவில் புகழ்பெற்ற திமுக பெண் தலைவர். உலக அளவில் புகழ்பெற்ற அந்த திமுக பெண் தலைவர் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வேறு யாரும் அல்ல, கனிமொழி தான். கனிமொழி கருணாநிதியின் 3வது மனைவியின் மகள். கருணாநிதி உயிரோடு இருக்கும் பொழுதே அரசியலில் வளர்க்கப்பட்டார். 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 2 முறை மக்களவை உறுப்பினராக தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். கருணாநிதி உயிரோடு இருக்கும் பொழுதே திமுகவின் மகளிர் அணி செயலாளரானார். கருணாநிதி மறைவுக்கு பின்பு திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் பாராளுமன்ற குழு தலைவராகவும் உள்ளார். தற்பொழுது உலக அளவில் புகழ்பெற்ற ஒரே பெண் தலைவர் திமுகவை சார்ந்த கனிமொழி. என்னவென்று சொன்னால், திமுகவை பாஜக அபகரிக்க நினைக்கிறது. அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவை கனிமொழியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அதே நேரத்தில் மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவுக்கு தான் தலைமையேற்க வேண்டும் என்று கனிமொழி விரும்புகிறார். அதே நேரத்தில் மு.க.ஸ்டாலினோ தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில் கனிமொழியை வளர்க்கும் பொருட்டு, கனிமொழிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொருட்டு பாரதிய ஜனதா கட்சி கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. அதாவது கனிமொழியின் கோரிக்கையை ஏற்று உதயநிதியை அமலாக்கத்துறை வட்டத்துக்குள் கொண்டு வந்துள்ளது. அடுத்ததாக கனிமொழிக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுத்து ஆபரேஷன் சித்தூர் இது சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு இந்தியாவை பற்றி பிரச்சாரம் செய்ய, பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை எடுத்துரைக்க பல்வேறு குழுக்களை இந்தியா அனுப்பியது. அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பிய ஒரு குழுவுக்கு தலைவராக கனிமொழி உள்ளார். ரஷ்யா, ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அவர் சென்றார். அங்கு சென்றவர் பாஜக அரசை புகழ்ந்தார். பாஜகவுடைய இதயத்திலே அவர் இடம்பெற்றார். ஏறத்தாழ 7 நாடுகளுக்கு திமுக பெண் தலைவர் கனிமொழி உலக பயணம், சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். உலகம் சுற்றும் தலைவராக அவர் மாறியுள்ளார். சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளார் கனிமொழி. இந்தியாவே தற்பொழுது தமிழ்நாட்டில் கனிமொழியை திரும்பி பார்க்கிறது. அந்த அளவுக்கு டெல்லியில் திமுக என்றால் கனிமொழி தான் என்ற ஒரு இமேஜை ஏற்படுத்திவிட்டார். தமிழ்நாட்டுக்கு வேணால் மு.க.ஸ்டாலின், டெல்லியை பொறுத்தவரை கனிமொழி தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டார். இப்போ பாஜகவுடைய இதயத்தில் கனிமொழி இடம் பிடித்த காரணத்தினால் பல அமைச்சர்கள் கனிமொழி பக்கம் திரும்பிட்டாங்க. தாங்கள் அமலாக்கத்துறை வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் அமலாக்கத்துறை சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காகவும் கனிமொழியுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. திமுக அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள் பலர் கனிமொழிக்கு ஆதரவாக மாறியுள்ளனர். இது மு.க.ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. தற்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்திலே மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டதற்கு காரணம் கூட அதுதான். ஏனென்று சொன்னால், டெல்லியை பொறுத்தவரை கனிமொழி தான் திமுக என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே டெல்லியின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆக பாஜகவுடைய இதயத்தில் கனிமொழி இடம்பெற்றார். மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவுக்கு கனிமொழியை கொண்டு வருவதன் மூலம் திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று பாஜக எதிர்பார்க்கிறது. தற்பொழுது பாஜக கனிமொழியை வளர்த்து விடுகிறது, கொம்பு சீவி விடுகிறது. இது மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சொல்லப்போனால், உதயநிதியை அமலாக்கத்துறையிடம் போட்டுக் கொடுத்ததே கனிமொழிதான் என்ற ஒரு பேச்சு திமுகவில் உள்ளது. ஆக தற்பொழுது திமுக அமைச்சர்கள் பலர் கனிமொழி ஆதரவாளர்களாக மாறி வருகிறார்கள். திமுக எம்பிக்களும் மாறி வருகிறார்கள். இதற்கு காரணம் அமலாக்கத்துறை சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காகவும் வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தான் என்று கூறப்படுகிறது. மு.க.ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கும் அரசியலில் ஆர்வம் இல்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவர் ஏற்கனவே கூறினார் தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று. இப்பொழுது அரசியலுக்கு வந்துள்ளார். அவர் தலைமைச் செயலகம் பக்கம் கூட போய் பார்க்க மாட்டேங்கிறாப்புல அப்படிங்கிறாங்க. அவர் துணை முதலமைச்சர் தான், தலைமைச் செயலகத்துக்கே போக மாட்டேங்கிறாப்புல. அவருடைய துறை விளையாட்டுத்துறையை கூட அவர் பராமரிக்க மாட்டேங்கிறாப்புல, அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேங்கிறாப்புல,
திரைப்படத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அதில் தான் அவர் கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய அரசியலிலோ அரசு நிகழ்ச்சிகளிலோ அவர் கவனம் செலுத்தவில்லை என்று கூறுகிறார்கள். ஆகவே அவருக்கும் அரசியல் ஆர்வம் இல்லை. ஆகவே பாஜக கனிமொழியை வளர்த்து வருகிறது. கனிமொழி புகழ் சர்வதேச அளவில் பரவ ஆரம்பித்துள்ளது.